மதுரையில் நடைபெற்ற தடியடி தொடர்பாக தமிழக காவல்துறை தலைவர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் கனகவேல் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வலியுறுத்தி மதுரையில் நடைபெற்ற போராட்டம் குறித்தும் அப்போது கலைந்து செல்ல அவகாசம் வழங்காமல் போராட்டக்காரர்கள் மீது கண்மூடித்தனமாக காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதில் ஏராளமானவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு சிலர் மட்டுமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிறரின் நிலை குறித்து தெரியவில்லை எனவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். எனவே மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவர்களை மாவட்ட முதன்மை நீதிபதி சந்தித்து அவர்களின் வாக்குமூலங்களை பெறுவதோடு அவர்களின் காயங்கள் தொடர்பான புகைப்பட ஆதாரங்களோடு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும். காவல் நிலையங்களில் சட்டவிரோதமாக கைது செய்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுவிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதிகள் செல்வம், கலையரசன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மதுரையில் இதுவரை 48 பேர் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதனையடுத்து தமிழக உள்துறை செயலர், தமிழக காவல்துறை தலைவர், மதுரை காவல்துறை ஆணையர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.